இன்னைக்கு நம்ம காலையில எந்திரிச்சு வேலைக்கு கிளம்புனதுல, அம்மா சுண்டக்கல்ல ஆட்டி காய்ச்சின குழம்பு வச்சிருந்தாய்ங்க. சரின்ட்டு சாப்பிட்டதுல நமக்கு வயிறு சரியான செயல் பண்ணி விட்டாரு. பொதுவா ஆட்டி காய்ச்சின குழம்பு நமக்கு இப்ப சேர்றதில்ல, என்னன்ட்டு தெர்ல. சரி அப்படின்ட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வேலைக்கு போகையில பசங்க என்ன சொன்னானுங்கன்னா, "டேய் ஹேர் ஸ்டைல் முடி வெட்டலையாடா? இவ்வளோ முடி இருக்கே!" அப்படிங்கிற மாரி சொன்னானுங்க. அப்பதான் நமக்கே புரிஞ்சுது, என்னடா முடி வெட்டாம இருக்கமா அப்படின்ட்டு. நானும் வீட்டுக்கு வந்து திரும்பி திரும்பி பார்க்குறேன். கரெக்டாக இருக்கா? இல்லை அவனுங்க தப்பாக சொல்கிறானுங்களான்னு எனக்கு தெரில. ஹேர் கட்டும் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிஷர்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். பார்சல் வந்திருக்கு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம பாக்ஸ். இது முன்னாடியே ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு எஸ்ஐஸில் வந்து எஸ்ஐஸ் தான் நம்மளும் டிஷர்ட்டும் எஸ்ஐஸில் வந்துச்சு. ஆனால் பத்தலை. சின்ன சைஸில் இருந்தனால மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்பிட்டு அதே டிஷர்ட்டு பிடிச்சி போனதுனால சரி எம்சைஸ் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டாச்சு. இருங்க போட்டு கட்டுறேன். சுத்தமாக நல்லா இல்லை. மறுபடியும் ரிட்டர்ன் போட்டுடலாமா? என்ன பண்ணலாம்? வேலை செஞ்சதில் கை புண்ணாயிருச்சு. ஸோ கை எரியுது. வாங்க சாப்பிட்லாம். எனக்கு இப்போது ஆண்ட்ரோடேட் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா, as a man, there is no easy life. If you're looking for an easy life, you should have been a girl. You made a mistake. Your life is not about being easy. Your life is not about being happy. Your life is always going to be difficult.